எங்க பவானியுமே தனக்கு நடந்ததை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டு ரூம்ல போய் அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க சிவானி பாப்பாவை சமாதானப்படுத்துறதுக்கு அவங்க ரொம்பவே தயாராகிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லப்போனா சிவானி பாப்பா கிட்ட இந்த உண்மையை நம்ம சொல்லிதான் ஆகணும். இனிமேல் நம்ம லைஃப்ல சுந்தர் வரமாட்டாரு அப்படிங்கிற விஷயத்த ஓப்பனா பேசணுன்ற மாதிரி மனசுல ஒரு முடிவும் பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் மனசுல இருக்கிற கஷ்டத்தை இங்க கொட்டுறதுக்காக ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் கிடையாது, பொன்னிதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பொன்னியை தேடி இந்த பக்கம் மொட்டை மாடிக்க போறாங்க. அங்க போனது மட்டும் இல்லாம பொன்னியை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பொன்னியுமே என்னாச்சுக்கா, ஏன் ரொம்ப வருத்தமா இருக்கீங்களா, விடுங்கக்கா, அதெல்லாம் சாதாரணமா விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இங்க பொன்னி ஆறுதல் சொல்றாங்க. ஆனா இங்க பவானியுமே அந்த மனசுல இருக்கிற வேதனையை தாங்க முடியாம இங்க பொன்னியை கட்டி பிடிச்சி ஆள ஆரம்பிக்கிறாங்க. இல்ல பொன்னி, நீ மட்டும் எனக்கு இந்த விஷயத்துல இங்க சுந்தர பத்தி உண்மையை தெரிய வைக்கல அப்படின்னா கண்டிப்பா நான் என் வாழ்நாள் ஃபுல்லா ஏமாந்துட்டு இருந்திருப்பேன். என்னோட முட்டாள்தனமான நம்பிக்கையினாலதான் அந்த ஆள் எனக்கே தெரியாம இவ்வளவு தப்பு பண்ணிட்டு இருந்திருக்கான். நான் அந்த ஆள் மேல உண்மையிலுமே ரொம்பவே நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா அந்த நம்பிக்கை எல்லாத்தையும் கெடுக்கிற மாதிரி அந்த ஆள் இவ்வளவு வேலை பண்ணி வச்சிருந்திருக்கான். இந்த விஷயம் மட்டும் வெளியில வரல அப்படின்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல என் பொண்ணோட வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டிருக்கும் இதனால அப்படின்ட்டு பவானி ரொம்பவே ஃபீல் பண்ணி இந்த பக்கம் பொண்ணு கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பொண்ணுமே, இங்க பாருங்கக்கா, இந்த நிலைமையில நீங்க ரொம்பவே கோவப்படாதீங்க. உண்மையை சொல்லப்போனா இனிமேல் தான் நீங்க நிதானமா யோசிக்க வேண்டிய நேரம். ஏன்னா உங்க வாழ்க்கைக்கு முக்கியமான விஷயங்களை நீங்க யோசிச்சு முடிவு எடுக்கணும். அதாவது சுந்தர மன்னிக்க போறீங்களா இல்ல அவரை தண்டிக்க போறீங்களா அப்படிங்கிற விஷயத்த இனிமேல் நீங்க தான் யோசிக்கணும். ஏன்னா இது உங்களோட தனிப்பட்ட விருப்பமா தான் இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல இங்க சுந்தர நீங்க தண்டிக்கிறது கூட முக்கியமான விஷயம் கிடையாது. இங்க சிவானி பாப்பாவோட வாழ்க்கையை நீங்க காப்பாற்ற வேண்டியது உங்களோட முக்கியமான கடமை. அதனால நீங்க யோசிச்சு நல்ல முடிவா எடுக்கணும்க்கா. நீங்க இந்த மாதிரி பதறாதீங்க, கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க, ஒரு 2 நாள் போகட்டு, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பொன்னி பவானியை சமாதானப்படுத்தி மறுபடியும் அவங்க ரூம்ல கொண்டு போய் விட்டுட்டு வராங்க. அதே நேரத்தில் இங்க ரூமுக்கு போன பவானியுமே இங்கேயுமே தூக்கமே வராம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்க பொன்னியுமே மேலே வந்துட்டு இங்க உண்மையிலுமே பவானி அக்காவோட நிலைமை ரொம்பவே கஷ்டம். பட் ஆனா அவங்க கண்டிப்பா சுந்தர வெறுக்கிறது உண்மைதான், அவர் தப்பு பண்ணிட்டார் தான். பட் ஆனா அவர் இல்லாம இவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்காது. ஏதோ ஒரு விஷயத்துல இங்க சுந்தர மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்கன்னா இதுக்கு மேல சுந்தர் இந்த மாதிரி தப்பு பண்ணாம இங்க பவானி அக்காவோட வாழ்க்கையை பாதுகாத்தாலே போதும் அப்படின்ற மாதிரி இங்க பொண்ணு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் சக்தி கிட்டையும் கூப்பிட்டு இந்த விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சக்தியுமே, இல்ல பொண்ணி, கண்டிப்பா இனிமேல் அந்தாலும் எங்க வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்க சக்தியுமே ரொம்ப பிடிவாதமா இங்க சுந்தர மறுபடியும் பவானி அக்கா கூட சேர்த்து வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஆனா பொண்ணியுமே இதை கேட்டுட்டு, இங்க பாருங்க சக்தி, இந்த மாதிரி நீங்க கோபத்துல யோசிக்காதீங்க. அவர் தப்பு பண்ணிட்டார் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கறதுல உண்மையிலுமே தப்பு கிடையாது. ஏன்னா அவர் திருந்திட்டார் அப்படின்னா மறுபடியும் நல்லபடியா இங்க பவானி அக்காவோட வாழட்டுமே, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல. இதுக்கு மேலே இவர் இப்படி ஒரு பிரச்சனையை பண்ணவே மாட்டாரு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே அது தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் ஏன் அந்த தப்பு பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி எங்க பொண்ணுமே சொல்றாங்க. ஆனால் எங்க பொண்ணு எவ்வளோ சொன்னாலுமே சக்தி அந்த விஷயத்தை ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. இதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பொண்ணையுமே, சரி நீங்கள் போங்க, காலையில் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி எங்கள் சக்தியை சமாதானப்படுத்தி அங்கிருந்து அமைச்சிட்டு எங்கள் பொண்ணையுமே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு எங்கள் பொண்ணுமே வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே கீழே இருக்க எல்லாருக்குமே காஃபி டீ எல்லாமே போட்டு வைக்கிறாங்க. சொல்லப்போனால் இந்த பக்கம் பவானிக்கு இப்படி ஒரு நிலைமை நடந்ததுனால வீட்டில் இருக்க எல்லாருமே அப்படியே எதுவுமே பண்ணாமல் அப்படியே ஸ்டக் ஆகி போய் நின்றுறாங்க. ஆனால் எங்கள் பொண்ணு மட்டும் எல்லாருக்காகவும் சாப்பாடு டீ காஃபி எல்லாமே சமைச்சு வச்சுட்டு இந்த பக்கம் பவானி கிட்ட அக்கா, நீங்கள் என்னக்கா இது காலையிலேருந்து நீங்கள் எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க, வாங்க அப்படின்ட்டு இந்த பக்கம் பவானியை கூப்பிட்றாங்க. ஆனால் பவானியுமே, இல்லைம்மா எனக்கு எதுவுமே பிடிக்கல, எதையுமே எனக்கு சாப்பிடவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி எங்கள் பொண்ணுக்கிட்ட மறுபடியும் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பொண்ணியுமே, சரி இருங்க, நான் உங்களுக்கு காஃபி மட்டும் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் இங்கே பவானிக்கு மட்டும் காஃபி எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு பவானி கிட்ட கொடுத்துட்டு, இங்கே பாருங்கக்கா, இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க, எல்லாமே சரியாக போயிடும், கொஞ்ச நாளைக்கு தான், இந்த மாதிரி அவசரப்பட்டு முடிவு எடுத்துடாதீங்க, கொஞ்சம் நிதானமாக இருங்க, நிதானமாக நம்ம யோசிச்சு ஒரு நல்ல முடிவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இங்கே பவானி கிட்ட பொண்ணையும் சொல்கிறாங்க. இங்கே பொண்ணு பேசிகிட்டு இருக்கும்போது சிவானி பாப்பா உள்ள அம்மா டேடிகிட்ட ஃபோன் போட்டே தர மாட்டேன்றீங்க, முதல்ல டேடிகிட்ட ஃபோன் போட்டு கொடுங்கம்மா, நான் டேடிகிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் சிவானி பாப்பா பவானி கிட்ட அடம் பிடிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற பொண்ணையுமே, இல்லைம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு போடுவோம், அம்மா சொன்னாங்கல்ல டேடி வேலையாக போயிருக்காங்கன்ட்டு, அவரே நமக்கு கால் பண்ணுவார், நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி எங்கள் சிவானி பாப்பாவை சமாதானப்படுத்தி பொண்ணையுமே வெளியில் அனுப்பி வைக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்கே சிவானி பாப்பா வெளியில் போன உடனே இங்கே பவானி பயங்கரமாக ஆள ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாத்தியா பொண்ணி, இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அவன் தப்பு பண்ணி வச்சிருக்கான், அவனுக்குலாம் மனசாட்சி இருக்கா? ஒரு நிமிஷமாவது சிவானி பாப்பாவை பற்றி யோசிச்சு பார்த்தானா? இந்த மாதிரி என்னை பற்றியும் யோசிக்கல, அவனோட குழந்தைய பற்றியும் யோசிக்கல, இப்படி எங்களை பற்றி யோசிக்காம எவ்வளோ தப்புகளை பண்ணி வச்சிருக்கான், இவனுக்குலாம் மன்னிப்பு கொடுக்கணுமா? இனிமேல் என் லைஃப்ல இவன் வராத மாதிரி ஒரு விஷயத்தை தான் நான் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பவானி ஒரு பயங்கரமான முடிவு எடுக்கிறாங்க. இதை கேட்டோன்னா, அக்கா நீங்கள் அவசரப்படுறீங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பொண்ணி பேச வர்றப்போ அதுக்குள்ளே இந்த பக்கம் பவானியுமே, இனிமேல் என் லைஃப்ல சுந்தர் கிடையாது, அந்த ஆளுக்கு நான் டைவர்ஸ் கொடுக்க போறேன், அந்த ஆளுக்கு டைவர்ஸ் கொடுத்து அந்த ஆள் பண்ண தப்பை எல்லாத்தையுமே போலீஸ்ல சொல்லி அந்த ஆளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போறேன், இதுக்கு மேல என் லைஃப்ல சுந்தர்னு ஒருத்தன் இருக்கவே கூடாது, இப்படிப்பட்ட ஒரு கேவலமானவன் கூட வாழ்றதுக்கு நான் செத்தே போயிருவேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பவானி ஒரு பயங்கரமான முடிவு எடுக்கிறாங்க. இதை பார்த்த பொண்ணுமே இங்க பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, என்னக்கா இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்களுமே அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க. சொல்லப்போனா இங்க பொண்ணுமே சுந்தருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் மனசுல யோசிச்சிருப்பாங்க.
இருப்பாங்க. ஆனால் அங்கே பவானியோட முடிவை பார்த்தோன்னே அவங்களுமே அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டாங்க.